ஹல்லேலூயா. தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். உட்காரலாமா? அப்படியே உட்காருங்க. நல்ல ஒரு உண்மையான ஒரு நல்ல நாள். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அவருடைய மாளிகையில், இதனுடைய மாளிகையில் உட்காரும்போது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிமை. அந்த மகிமையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு
ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. நம்முடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் போது எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் போய்விடும், வேதனை இருந்தாலும் போயிடுமாண்டப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கப்பா. இன்றைக்கி 47 பிள்ளைகள் நன்மை பெற்றுக்கொள்ள போகிறாளப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விசேஷித்த கற்கொண்டு 28 பெண் பிள்ளைகள் 19 ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே சொன்ன வார்த்தைப்படி ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்று பேராயர் கரத்தினால் பெறப்போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. திருச்சபைக்கு தூண்களாய் விளங்க கிருபை தாங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அன்பு பேராயர் பிரான்சிஸ் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு எளிமையான ஒரு சாதாரண மனுஷன். அவரை பற்றி அடிக்கடி நினைப்பேன். எல்லா பக்கத்தையும் அவரை பற்றி பெருமையாக பேசுவேன். ஒரு பேராயராக நினைக்கக்கூடிய அளவிற்கு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எண்ணாம் 12 எடுத்து வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். சாந்தகுள்ள மனுஷனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான். அதே போல் தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனோடு வாழக்கூடிய மனுஷன். இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கமில்லை. ஓசையா 8:12 வாசிக்கும் போது என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி அந்நிய ஊழியக்காரன் போயிடுறாங்க. இதனுடைய வார்த்தையை எழுதி கொடுக்குறேன், அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட இல்லாத அளவிற்கு தேவனை மகிமைப்படுத்த மகனாய், ஒரு சாந்தமுள்ள மகனாய், திருச்சபைக்கு ஏற்ற மகனாய் ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த கிருபை தான் நினைக்கிறேன். சுவிசேஷ வேதாகமத்தில் வாசமல்ல, நீங்கள் இடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனை கல்லுபடியான கிருபை ஆண்டவர்கள் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவரை கனமண்ண பிடிக்குள்ள பிள்ளைகள் வாழணும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் விதியாலும் 80 வருஷமாய் வாழ்ந்தாலும் பாடும் வேதனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நாம் கடவுளை பிரியப்படுத்த பிள்ளைகளாய் வாழணும். நீங்கள் திடப்படத்தில் வாங்குறீங்க. திடப்படத்தில் வாங்குறது மாத்திரமல்ல, ஆண்டோட ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ள போகிற பிள்ளைகளாக மாற போகிறீங்க. உள்ள பிள்ளைகளாக மாறும்போது தேவனை போல வாழணும், கடவுளை போல மகிமை உள்ள பிள்ளைகள் வாழணும். ஆண்டவர் சுற்றித் திரிந்த நாட்களெல்லாம் நன்மை செய்கிறவே சுற்றித் திரிந்தார். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொன்னார். திரளான ஜனங்களை மாத்திரமல்ல, ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு இரக்கமான இறக்கமான உள்ளம், தேவனோட வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணமுள்ள தகப்பனாய் வாழ்ந்தார். அப்படி பிள்ளைகளை நீங்கள் அந்த கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு சாட்சியாக விளங்க வேண்டும். ஒரு வாலிப நாட்களில் வந்துட்டீங்க, ஒரு வாலிப பருவத்துக்கு வந்துட்டீங்க. அவனோட ரத்தத்தை உட்கொள்ள போகிறீங்க. அவனோட சரீரத்தை உட்கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்த பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி ஒரு வார்த்தையானவர் தவற மாட்டார். சொன்ன வார்த்தை தவறவே மாட்டார். நீ கடவுளுக்கு மகிமையை செலுத்தும் போது, தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாய் வாழும்போது கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கமில்லை,
உபாகம் 1:11 வாசிக்கும் போது இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்படி கிருபையை தந்து, அது இந்த மலங்காட்டில், அது டீ எஸ்டேட்டில், இது எனக்கு ஞாபகம் வரும். ஆண்டவர் கழுது மேலே சவாரியே போகும்போது அதுக்கு முன்னே வஸ்திரங்களெல்லாம் விரிச்சாங்க, என்னெல்லாமோ பார்த்தாங்க. பார்க்கும்போது நகரத்தை அந்த மலையில் உட்கார்ந்து பார்த்துருக்காரு. நகரத்தை பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதார்ல. வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 19:42 வாசிக்கும் போது அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கு ஏற்றலை அறிந்திருந்தாயா நலமாக இருக்கும். நீ அறியாமல் போனபடியால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இதாழ்படிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் ஆனால் சொன்னார்ல. நீங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழணும், கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளையாக வேலை செய்யணும். வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேலையை அசைய செய்ய சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு சபிக்கப்பட்ட மக்களாக வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களாக வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை ஆண்டு தந்திருக்காரு. அது ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை வாழணும். அந்த உண்மையுள்ள மக்களை தேடி கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வரவன் ஆகிற தீவிக்கிறவனோ ஆக்கிரகி தப்பான். ஒரு பணம் மனுஷனை காப்பாற்றாது, படிப்பு மனுஷனை காப்பாற்றது, பட்டம்பகல் உன்னை காப்பாற்றுறது. ஆண்டருடைய அன்பு மாத்திரம்தான், ஆண்டருடைய அன்பு மாத்திரம்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இந்த வாலிப நாட்களில் தேவனுக்கு பிரியமான மகனாய் நீ அந்த கம்பெனியை வாங்க போகிற, நீ முதல் கம்பெனியை வாங்க போகிற, திடப்படத்தில் பெற்று அப்படி அபிஷேகம் பெற்று முதல் கம்பெனி வாங்க வேண்டிய கேட்கணும். ஆண்டவரே, ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ள போகிறேன், உண்மை போல மாறணும், ஒரு சாட்சியுள்ள மகனாய் வாழணும், மகிமையுள்ள மகனாக வாழணும்னு சொல்லி ஆண்டு கேட்கணும். ஆண்டவர் பரிசுத்தாவை பெறும்போது யோர்தான் நதியிலே பரிசுத்தாவை பெற்று கரையேறி வரும்போது வானங்கள் திறக்கப்பட்டது. தேவாவின் புறாவை போல இறங்கினார். இறங்கியது மாத்திரமல்ல, என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரெல்லாம் பிரியமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு மாறணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறணும், மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை மிஷனரிகள் பூமியில் வந்து தியாக பலியாக போய் கொடுத்தாங்க. பூமி வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்களை இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து, கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்களே. இன்றைக்கி இந்த மிஷனரி இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு அடி நிலம் கிடையாது. இந்த மிஷனரி பூமிக்கு வராமல் இருந்திருப்பாங்கன்னா ஒரு அடி நிலம் கிடையாது. அதை மனதில் நினைத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையா, தேவனை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையா, சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டு ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை எத்தனையோ போராட்டம் உண்டு, எத்தனையோ கஷ்டம் உண்டு, ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தனா தான் ஆண்டு சொல்கிறாரு. லூக்கா 19:10 வாசிக்கும் போது எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷன் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தில் எழுந்து போய் வாழ்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு வாழ்க்கையை ஆண்டு ஆசீர்வதித்து தருவார். நான் எத்தனையோ காரியங்கள் கஷ்டப்பட்டு வருவேன், வேதனையோடு வருவேன், வேதனை ஆண்டு கேட்பேன், ஆண்டு ஏன் இந்த பாடு, நான் செய்கிற பிஸ்னஸில் என் ஓட்டத்தை ஓடலாமே, ஏன் இந்த பாடு நினைப்பேன். ஆனாலும் ஆண்டவர் அதை சொல்லலை. எத்தனை பாடுகள் வந்தாலும் உன்னை பொன்னை போல புடமிட்டு உன்னை சுத்தமாக்குவேன்னு சொல்கிறார். பொன்னை புடமிடுவா அதின் மண்ணை அகற்றிடுவா, பொன்னை புடமிடுவா அதில் மண்ணை அகற்றிடுவா, உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி கிஞ்சாதே ஏதுக்கு நீ, அஞ்சாதே
பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே மாறாத கர்த்தர் பக்கம் நீருக்கீரா பாராதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதா சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே. நிறைய நேரத்தில் நான் சோர்ந்து போவேன். என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, கடவுளுங்க நல்லா நேசிக்காரு, நீங்கள் எதுக்காக வீணான காரியத்தை போட்டு பயப்படுறீங்கம்பாங்க. எனக்கு திருச்சபை பாரம் தான் நாள்தோறும் நெருக்கும். நாள்தோறும் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்லுவார், எத்தனையோ கஷ்டப்பட்டேன், எத்தனை ராப்பகல் தண்ணியில் இருந்தேன், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், குளிரில் இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், ஆனால் இதை குறித்த கவலை இல்லை. நாள்தோறும் திருச்சபை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் இருக்குது பாரு. அதே போல் தான் பாரம், கஷ்டம். இதுக்கு ஜெபம் பண்ணணும். காரணம் கேட்டால் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான். இன்றைக்கி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கான மனஸ்தாப்படாமல் இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி யோனாவில் மண்ட கனி விட்டு அழுதாரே. இன்றைக்கி எத்தனை தேச மக்கள் 142 கோடி ஜனங்கள் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வமென்று ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. இவளுக்கு ஆண்டு மறித்தாரே. ஒரு தாகமுள்ள வாழ்க்கை. வர்ற ஊழியர்கள் உண்மையான ஊழியரை வாழணும், தேவனுக்கு பரிசுத்தமான ஊழியை வாழணும், தேவனை கனம் பண்ணக்கூடியவளையும் வாழணும். பணத்துக்கு வரக்கூடாது. பணம் அழிச்சிடும் மனுஷனை. பணம் உனக்கு வாழ்வு தராது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். சில பேர் திருச்சபைக்கு நினைக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்தால் டிசியை வந்தால் ஆளுக்கு செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆளுக்கு செய். கடவுளுக்கு பயந்து வாழு. திருச்சபை கூறுபடணும் வராத, திருச்சபை காசை சாப்பிடணும் வராத. திருச்சபை காசை சாப்பிடணும்னு நினச்சி கூறு போட்டு வரணும்னு நினச்சேன்னா ஆண்டவர் இன்னும் கூறு போட்டுருவார். பிள்ளைகள் வாழ்வு செழிக்காது, பிள்ளைகள் வாழ்வு ஆசீர்வாதம் இருக்காது. உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க எவனோன்னு பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தையும் சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சிலே ஒரு ஒலிம்ப கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன்னு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பது மாத்திரமல்ல, நீ பிள்ளைகளின் வாழ்வை காண்பது விதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்வு செழிக்கணும், சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் உன் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவரை சார்ந்த வாழ்க்கை இருக்கணும். இந்த மிஷனரிகள் இந்த பூமியில் வராமல் இருந்திருப்பாங்கன்னா வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து பூமியில் கோதுமை போல விதைக்கப்பட்டாங்க. விதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோதுமை வடியானது பூமியில் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தது ஆனால் மிகுந்த பலனை கொடுக்குமல்ல. எத்தனை மிஷனரிகள் பூமியில் கோதுமை மணி போல விதைக்கப்பட்டாங்க, பாரத்தோடு விளைக்கப்பட்டாங்க. அந்த தாகம் வாழ்க்கையில் உண்டா? அந்த ஆசன் வாழ்க்கையில் உண்டா? தேவனுக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கையில் வாழ. இன்றைக்கி நீங்கள் திடப்படுத்தப்பட போகிறீங்க. 47 பேர் வர போகிறீங்க. 40 லட்சம் மாறணும். இந்த பகுதியில், இந்த மவுண்டன்ஸ் பகுதியில் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழணும். ஆண்டு உங்கள்கிட்ட கேட்பாரு, உன்னை அபிஷேகம் பண்ணினேனே, உனக்கு திடப்படுத்தி கொடுத்தனே, எனக்கு எத்தனை ஆத்மாக்களை சேர்ப்பனான்னு கேட்பாரு. ஒரு ஆத்மா சேர்க்காம வாழ்ந்தேன்னா ஐயோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். தேவனோடு வாழ்க்கை வாழ, உண்மையான வாழ்க்கை வாழணும். கர்த்தவனை ஆஸ்வதிக்கட்டும். தலையில் தாழி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கிய ஆண்டவரே, என் கரைங்களோடு கூடியிருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, உண்மையான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஒரு பிள்ளையாமை போல கூலிக்கு வாழக்கூடாது சாமி, கூலிக்கு வாழக்கூடாது. பேசாத மிருகம் பேசியது, வாயை திறந்தார். பிலியாமின் கண்களை ஆண்டு திறந்தார். திறந்தது மாத்திரமல்ல, விதத்தில் வாசிக்கமில்ல. எண்ணாம 22 வாசிக்கும் போது உன் வழி எனக்கு மாறுபாடாக இருப்பதனால் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தே ஆண்டவர் சொன்னார்.
ஒரு வழி எனக்கு மாறுபாடாக இருப்பதனால உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு சொன்னார். ஆண்டவர் வழி மாறுபாடாக இருக்கிறதா? உண்மையான வழியாக இருக்கிறது சாமி. என் வாலிப நாட்களை எங்களை ஆஸ்வதித்து தாங்க. ஏதோ எல்லாரும் வாங்குறாங்க, தடைப்படுத்தல், அது வாங்கன்னு வாங்காத. உண்மையான இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் ரத்தத்தின் சரீரத்தை உட்கொள்ள போட வேண்டிய பாத்திரமாக மாற்ற போகிறீங்க. இந்த பேராயர் மேல் கரங்களை வைக்கும்போது, என் தலை மீது அபிஷேகம் வைக்கும்போது உண்மையாகவே அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கணும் ராஜா. வானம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியான புறாவை போல் இறங்கினா. இவரின் நேசகுமாரன், இவளா பிரியமாக இருக்கேன்னு சொன்ன வார்த்தையின்படி, இவளின் நேசகுமாரத்தி பிரியமாக சொன்ன வார்த்தையின்படி அபிஷேகம் இறங்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் சொன்ன தெய்வம், பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறு மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இன்றைக்கு ஆண்டவனை ஆஸ்வதிக்க போகிற ஆண்டோட ஒப்புக்கொடு. ஆண்டவர் கேளு, ஆண்டவர் மனம் திறந்து பேசு, ஆண்டோட பேசு. ஆண்டவர் பேசுவா. ஆண்டவர் சாலமோனோடு பேசின தெய்வம், சாமுவேலோடு பேசின தெய்வம் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கரம் என் மீது இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் ராஜா. ஒரு அபிஷேகத்தை தாங்க. சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் போது ஒரு சாட்சியுள்ள மகனாய் மகளாய் மாற கிருபை தான் கேட்கலாமா? கண்டுனை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்போ. கண்டுனை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்போ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரா அழிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரா அழிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனசாவம் கொள்ளவில்லையோ, மனசாவம் கொள்ளவில்லையோ. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா. முளையும் பயிர் கிளையிலப்பா, இந்த பிள்ளைகள் உண்மையாய் செய்வித்தார் ஆண்டா இருப்பாங்க. தாவீது சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை தான், நீ அவரை தேடினால்
உன்னை காண்பார். நீ அவரை விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை விட்டுருவான்னு சொன்னாங்க. அவர் எங்கள் பிள்ளைகள் உண்மையாய் முழுதியை தொடர்ந்து வாலிப நாட்கள் பற்றி கொள்ள கிருபைத்தாங்க. இவள் வாழ்வு செழிக்க கிருபைத்தாங்க. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபைத்தாங்க. வாலிப நாட்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய பிஷப்புக்காக, பிஷப் அம்மைக்காக, ஒவ்வொரு அச்சனுமாருக்காக திருச்சபைக்கு வருகிறோம் அப்பா. எங்கள் டைசிஸ்க்கு வருகிறோம். எங்கள் 24 டைசிஸ்க்கு வரும் அப்பா. ஒரு பொறுப்புள்ள ஊழியர்கள் எழும்ப கிருபைத்தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.